திருவள்ளூரை அடுத்த காக்கலூர் தொழிற்பேட்டையில் கஞ்சா விற்ற வடமாநில இளைஞர் பிடிபட்டார். அவரிடமிருந்து பையிலிருந்து 2.5 கிலோ கஞ்சா சிக்கியது. விசாரணையில் மாலை நேரத்தில் தொழிற்சாலையிலிருந்து வேலை முடிந்து வீட்டுக்கு செல்லும் தொழிலாளர்களிடம் கஞ்சா விற்பனை செய்தது தெரியவந்தது. ஸ்டாலின் ஆட்சியில் போதைப்பொருள் புழக்கமும் பாலியல் குற்றங்களும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் போல் ஆகிவிட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சேலத்தில் ரயில் மூலம் கடத்தி வரப்பட்ட 6 கிலோ கஞ்சா சிக்கியது. ஒடிசா மாநிலம் பலாங்கீர் மாவட்டத்தைச் சேர்ந்த அனில் ராணா என்ற இளைஞர் 6 கிலோ கஞ்சாவுடன் சிக்கினார். இதை அறிந்த பொதுமக்கள் வாய்சவடால் ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்தில் கஞ்சா புழக்கம் அதிகரித்திருப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். தேனி மாவட்டம் போடியில் 22.5 கிலோ குட்காவுடன் இருவர் சிக்கினர். போடி பேருந்து நிலையம் அருகே பெட்டிக்கடை வைத்து நடத்தி வரும் செல்வகுமார் என்பவர் இருசக்கர வாகனத்தில் 22.5 கிலோ குட்காவுடன் சிக்கினார். விசாரணையில் கம்பத்தைச் சேர்ந்த அப்துல் சமது என்பவர் தனியார் பார்சல் சர்வீஸ் மூலம் பெங்களூரிலிருந்து குட்கா பொருட்களை வாங்கி விற்பனைக்கு வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து இருவரும் பிடிபட்டனர். இதை அறிந்த பொதுமக்கள் ஸ்டாலின் ஆட்சியில் மூலை முடுக்கெல்லாம் குட்கா விற்கப்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் தொடர் கொள்ளையில் ஈடுபட்ட 2 இளைஞர்கள் பிடிபட்டனர். தேவதானப்பட்டி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் கடந்த 1ஆம் தேதி பூட்டியிருந்த 3 வீடுகளில் 7 சவரன் நகை மற்றும் 12,500 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. விசாரணையில் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த கேத்தீஸ்வரன் மற்றும் ரஞ்சித்குமார் ஆகிய இருவர் பிடிபட்டனர். அவர்களிடமிருந்து 6 சவரன் நகை மற்றும் 1,500 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் விடியா முதல்வர் ஸ்டாலின் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் தமிழகத்தில் கொள்ளை சம்பவங்கள் பெருகிவிட்டதாக மக்கள் விமர்சிக்கின்றனர்.